வேல் டெக் நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ஊடகம் மற்றும் காட்சி தொடர்பியல் புலம் நடத்திய நிகழ்ச்சியில் விடாமுயற்சி படத்தில் வில்லனாக நடித்துள்ள நடிகர் ஆரவ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். 2000 மாணவர்கள் கலந்து கொண்ட இந்நிகழ்ச்சியில் பேசிய நடிகர் ஆரவ், விடாமுயற்சி திரைப்படம் குறித்த தன்னுடைய அனுபவங்களை மாணவர்களிடம் பகிர்ந்து கொண்டார். திறமை, அறிவு எல்லாவற்றையும் விட விடாமுயற்சியே வெற்றி தரும் என்பதை இந்த படத்தில் நடித்ததன் மூலம் தெரிந்து கொண்டேன். மேலும் நடிகர் அஜித்துடன் நடித்த நாட்களை என் வாழ்நாள் முழுவதும் மறக்க முடியாது என கூறி மாணவர்களுக்கு உற்சாகமூட்டினார். இதைத் தொடர்ந்து மாணவர்களின் பல்வேறு கேள்விகளுக்கு அவர் பதிலளித்தார். இந்நிகழ்வின் மையமாக நடிகர்கள் ஆரவும் அஜித்குமாரும் இணைந்திருக்கும் புகைப்படமும் ஊடகத்துறை மாணவர் யோகித் வரைந்த ஆரவின் ஓவியமும் நினைவு பரிசாக வழங்கப்பட்டன. பாலிவுட்டில் முக்கிய நடிகராக வலம் வருபவர் நீல் நிதின் முகேஷ் தமிழில் வெளியான கத்தி படத்தில் வில்லன் கதாபாத்திரத்தில் நடித்திருந்தார். கடைசியாக மாதவன் நடிப்பில் கடந்த மாதம் இந்தியில் வெளியான ஹிசாப் பராபர் படத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் நியூயார்க் விமான நிலையத்தில் தான் கைது செய்யப்பட்டதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் அவர் கூறியுள்ளார். அதில், நான் ஒரு சமயம் படப்பிடிப்பிற்காக நியூயார்க் சென்றபோது அந்த விமான நிலையத்தில் என்னை கைது செய்தனர். நான் இந்தியர் என்றும் என்னிடம் இந்திய பாஸ்போர்ட் இருப்பதையும் அவர்களால் நம்ப முடியவில்லை. அதிகாரிகள் தொடர்ந்து என்னிடம் கேள்வி கேட்டுக் கொண்டே இருந்தனர். என்னை பதில் சொல்லவே அனுமதிக்கவில்லை. கிட்டத்தட்ட 4 மணி நேரம் என்னை காவலில் வைத்தனர். பின்பு ஒரு கட்டத்தில் என்னை பற்றி சொல்ல அனுமதித்தனர். அப்போது நான் கூகுளில் என்னை பற்றி தேடுங்கள் என்று சொன்னேன். அதன் பிறகுதான் என்னை பற்றி தெரிந்து கொண்டு ஆச்சரியப்பட்டு பின்பு என் தாத்தா, தந்தை, என்னுடைய வம்சாவளி குறித்து விசாரித்து என்னை விடுவித்தனர் என்றார். நீல் நிதின் முகேஷின் தாத்தா பிரபல பாடகர் முகேஷ் என்பதும் தந்தை பாடகர் நிதின் முகேஷ் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழில் என்னை அறிந்தால், உத்தம வில்லன், நிமிர் உள்ளிட்ட பல படங்களில் நடித்து பிரபலமான நடிகை பார்வதி நாயர் சமீபத்தில் விஜய் நடிப்பில் வெளியான கோட் படத்தில் நடித்திருந்தார். இந்நிலையில் இவருக்கு ஆஷித் அசோக் என்ற சென்னையை சேர்ந்த தொழிலதிபருடன் திருமண நிச்சயதார்த்தம் நடைபெற்றுள்ளது. இதனை தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தெரிவித்து நிச்சயதார்த்த புகைப்படங்களை பகிர்ந்துள்ளார் பார்வதி நாயர். அவருக்கு தற்போது திரை பிரபலங்கள் மற்றும் ரசிகர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர்.